தினமொரு வசனம். லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 23, 24. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். விளக்கம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முற்பட்ட 40 நாட்கள் லெந்து காலம் என்று அழைக்கப்படுகிறது. பல மக்கள் இயேசு வனாந்தரத்தில் மேற்கொண்ட உபவாசத்தை நினைவு கூறும் காலமாக அதை கருதுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் லெந்து காலத்தில் இனிப்புகள் அல்லது தொலைக்காட்சி போன்ற காரியங்களை விட்டு விடுகிறார்கள். இது அவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை அளிக்கிறது. ஆனால் காரியங்களை மறுப்பதற்கும் நீங்கள் சுயத்தை மறுப்பதற்கும் வேறுபாடு உண்டு. லூக்கா 9:23 வசனத்தில் இயேசு சுயத்தை மறுப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். இந்த வசனத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்ற வாக்கியத்தில் விரும்பினால் என்ற சொல் உண்மையான சீடர்களை குறிக்கிறது. அவன் தன்னைத்தான் வெறுத்து என்ற வார்த்தைகள் ஒருவனுடைய சுயநலமான சித்தத்தையும் வழிகளையும் விட்டு விடுவதை குறிக்கிறது. தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்ற வார்த்தை நாம் தொடர்ச்சியாக சுய சித்தத்திற்கு மறிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்புவிப்பதை காட்டிலும் சில காரியங்களை ஒப்புவிப்பது மிகவும் எளிதானது. எனினும் இயேசு நம்மை நமக்கு அளித்தார், நாமும் நம்மை அவருக்கு அளிக்க வேண்டும். நாம் கீழ்ப்படிதலுடன் சுயத்தை வெறுக்கும் போது என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்று அவர் வாக்களிக்கிறார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் அவன் தன் ஜீவனை இழப்பானால் அவனுக்கு லாபம் என்ன என்ற அவருடைய கேள்விக்கு லாபம் இல்லை என்று நாம் பதிலளிக்க வேண்டும். நாம் சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றும் போது இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகிறோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய சுயத்தை விடுத்து தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.